ஹாய் நண்பா நண்பீஸ், என்னோட சேனல்ல குக் வித் கோமாளி ஹார்ட் பீட் சீசன் 2 ஓட அப்டேட் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ 5வது எபிசோட் ஹார்ட் பீட் சீசன் 2 பார்க்கலாம். அடுத்தவனே நம்ம தேஜு நர்ஸ் கிட்ட பேசிட்டே வராங்க. சைடுல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா டாக்டர் ரதி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க என்னடா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட உட்கார்ந்து பேசுறாங்க தேஜு. உடனே ரதியோட மூஞ்சி ஒரு மாதிரி சோகமா வச்சுட்டு ரதி சொல்றாங்க, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது, தனியா வீட்டுல இருக்கு, போர் அடிக்குது, லோன்லியா இருக்கு, நான் இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம தேஜு என்ன பண்றாங்க, ஒரு ஃபைலை கையில கொடுத்துட்டு இங்க வந்தா சும்மா உட்கார கூடாது, இந்த அங்கன்னு சொல்லிட்டு லைட்டா கரிசனம் காட்டுறாங்க. அந்த ஃபைலை வாங்கிட்டு இவங்களும் பாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம இன்டென்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம கமலக்கண்ணன் இருக்காரு இல்லையா, அவர் பயங்கரமா கலாய்க்கிறாரு. முக்கியமா ராக்கியை தான் மென்ஷன் பண்ணி பயங்கரமா கலாய்க்கிறாரு. அவர் சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி ராக்கி வந்துறாரு. என்னடா இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அவர் கலாய்க்க கொஞ்ச நேரம் அந்த சீன் கொஞ்சம் ஃபன்னா போகுது. உடனே சினிமா டாக்டர் கூப்பிடுறாரு சொல்லிட்டு நீலோஃபர் இன்டர்னை மட்டும் ராக்கி கூட்டிட்டு போயிடுறாரு. கட் பண்ண சினிமா டாக்டர் காட்டுறாங்க. சினிமா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சினிமா டாக்டர் இல்ல நீலோஃபர் என்ன சொல்றா, உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே ராக்கி சொல்லியிருக்கான், உங்க பொண்ணு கூட டேட் பண்ண வரைக்கும் எனக்கு சொல்லியிருக்கான். அந்த சீனை கொஞ்சம் காமெடியா ஃபன்னா போகுது. அந்த சீனை கட் பண்ணா ஒரு பேஷண்ட் காட்டுறாங்க. ரீனா செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு மாதிரி பிபி லெவல் ஏதோ ஹைலா போயிட்டு இருக்குது. அதுவும் உடனே நர்ஸை கூப்பிட்டு என்னமா பண்றது, 20 mgக்கு 40 mg கொடுத்து வச்சிருக்கான்னு திட்டுறாங்க. உடனே அந்த நர்ஸ் அமையா என்ன சொல்லுது, டாக்டர் பிரீத்தம் சொல்லி தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கர கோவம் ஆகிற நம்ம ரீனா டைரக்டா டாக்டர் போயிட்டு என்னது இது, உங்க பேஷண்ட்டுக்கு வந்து 20 mg கொடுக்க எடுத்து 40 mg கொடுத்துருக்கீங்க, கோமாக்கே போயிட்டு இருப்பாரு, நான் தான் வந்து காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. டாக்டர் பிரீத்தம் தான் உஷார் இல்லையா, டக்குன்னு அந்த பழியெல்லாம் அந்த நர்ஸ் மேல போட்டுறாரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் மேலே எல்லா பழியும் போட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் அமையா அருணா ரீனா எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இதை போயிட்டு நம்ம அர்ஜுன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வா ரீனான்னு சொல்லிட்டு ரீனா அவங்க கூப்பிட்டு போறாங்க. நம்ம அர்ஜுன் எல்லாத்தையும் கேட்கறாரு. அந்த டைம்ல வந்து அருணா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரதி டாக்டர் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஆனது இல்ல, டாக்டர் பிரீத்தம் வந்து ரொம்ப ஓவர் டியூட்டி தான் வாங்குறாரு, நர்ஸ் எல்லாரும் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, எல்லாரும் எக்ஸ்ட்ரா வேலை வாங்கி கடுப்பேத்துறாரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. உடனே நம்ம அர்ஜுன் டாக்டர் பிரீத்தம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு முன்னாடியே கேட்கிறாரு, நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் பிரீத்தம் ஆஃப் பண்றாரு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் எவ்வளவு முக்கியம் கொடுக்குறோமோ ஸ்டாஃப்ஸ்க்கும் அதே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் டாக்டர், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வார்ன் பண்ணி அமைச்சிருக்காரு. அந்த கடுப்போட வெளில வந்து டாக்டர் கமலக்கண்ணன் ஏதோ ஒரு ரீசனே இல்லாம திட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல பாத்துட்டு நம்ம படிச்சு நவீன அவன் வந்துட்டு காப்பாத்துறான். ஏதோ ஒன்று சொல்ல இவன் வந்து இல்ல நான் தான் அவனுக்கு சொன்னேன் சொல்லிட்டு காப்பாத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம படிச்சு கேட்கறான், ஏன் நீங்க இவ்வளவு ஏஜ் ஆயிட்டு கூட இன்டர்ன் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணீங்க அப்படின்னு அவரோட ஸ்டோரியை சொல்றாரு. அது ஒரு சின்ன காமெடியா போகுது. அந்த சீனை கட் பண்ணா ரீனா வீட்டுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. டக்குனு டாக்டர் பிரீத்தம் வந்து ரீனா இங்க வா, ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட் தேவைப்படுது, அதனால நீ தான் இந்த பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன். ரீனா வந்து என்னோட டியூட்டி டைமே ஓவர் ஆயிடுச்சு, நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொன்னேன். என்னமா இப்படி சொல்ற, ஒரு சீரியஸான விஷயம் சொல்ற, வேலையை முடிச்சுட்டு போமா, ஓ நீ இதை கூட போயிட்டு அர்ஜுன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியா அப்படி மாதிரி நக்கல் அடிக்கிறாரு. அதோட இந்த 5வது எபிசோட கட் பண்றாங்க. அடுத்த எபிசோட நெக்ஸ்ட் போடுறேன். என்னோட சேனல்ல எல்லா குக் வித் கோமாளி ஹார்ட் பீட் சீசனோட அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கேன். நண்பாஸ் நண்பீஸ், என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.